பாண்டியன் ஸ்டேஷனில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியோட வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தங்கமயில் இருந்துட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு நேராக அஞ்சலியோட வீட்டுக்கு வராங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. யாரும்மா நீ, உனக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் வீட்டுக்கு பாக்கியலட்சுமி வந்து அவமானப்படுத்திட்டு போனாங்களே அந்த தங்கமயில் நான் தான், என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏம்மா உனக்காக தான் உங்கள் அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போகிறாங்களா? நீ வாயும் வயிறுமா இருக்கேம்மா. நீ எதுக்காக சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுத்து, சரவணன் எதுக்காக உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. நான் செஞ்ச தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். ஆனால் ஏன் தப்பாக மறைக்கிறதுக்காக ஏன் அம்மா இங்கே வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ என் வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு போய் இப்படி ஒன்றுக்கு தப்பாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓ, நீங்கள் தான் அஞ்சலியா? பரவாயில்ல, நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் அவரோட வாழ்க்கையில் திரும்பி கண்டிப்பாக நான் வரவே வரமாட்டேன். என் குழந்தையும் உங்களுக்கு எந்த தொந்தரவாகவும் இருக்கவும் இருக்காது. என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்றதா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.